என்ன சிவா, ஆளை காணும்? எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாரு? வர நேரம் தானே. கொஞ்ச நேரம் முன்னாடி கூட போன்ல பேசிட்டு இருந்தேன். இப்போ வந்துருவாங்கண்ணே. அண்ணா, வண்டி சத்தம் கேக்குது, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, சார் வாங்க சார். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க. உட்காருங்க. வணக்கம், வாங்க உட்காருங்க. சார், குடிக்க ஏதாவது? இருக்கட்டும் சார். எல்லாருக்கும் காஃபி எடுத்து. சார் பரவாயில்ல, இருக்கட்டும் சார். இப்பதான் சாப்பிட்டு வரோம். ஐயா, ஆ ஆ, வாங்க வாங்க. ஐயா வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். 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 வணக்கம்மா. ஜானகி, காஃபி கொண்டு வாமா. இருக்கட்டும்மா, இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். என்ன பார்வதி, எல்லாரும் வந்திருக்காங்க. ஒருவேளை அந்த ஜீவாவை கண்டுபிடிச்சிட்டாங்களோ? அவனை கண்டுபிடிச்சிட்டா இவங்க மேல தளத்தொடல கூட்டிட்டு வருவாங்க. ஆனா அப்படி எதுவும் தெரியலையே. டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? வக்கீல் ஊர்க்காரங்க எல்லாம் வந்திருக்காங்களே, என்ன விஷயமா இருக்கும்? வீட்ல எல்லாருமே விஷயம் தெரிஞ்ச மாதிரி இருக்காங்க. நமக்கு தான் தெரியல போல இருக்கு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு வாயை மூடிட்டு இருந்தா நம்ம மேல தப்பாயிடும். மாமா, லாயர்லாம் வந்திருக்காங்க. நீங்க வேற டாக்குமெண்ட்லாம் ரெடியான்னு கேக்குறீங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. நாங்களும் இந்த வீட்ல தானே இருக்கோம். கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்க முடியாதா? என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டாங்களா? முந்திரி கொட்டை மாதிரி முந்திரி வந்து நிக்கிற. கொஞ்சம் அமைதியா இரு பார்வதி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். நம்ம குடும்ப நல்லதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஜானகி, ஏதோ பெரிய விவகாரம் தான் போல இருக்கே. நமக்கு சொத்து பத்தி எவ்வளோ இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நமக்கு எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ சேர்த்து வைக்கிறோன்னு இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். கொஞ்ச மாசமா பார்வதி தான் கொத்து சாவிய வச்சிருக்கா. எல்லா கணக்கு வழக்கையும் அவ தான் பாக்குறா. அதனால நமக்குள்ள எந்த ஒளியும் மறைவும் இல்ல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்க்கா. இப்ப லாயர் எதுக்காக வந்திருக்காங்க? இந்த பெரியவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? அந்த விஷயம் என்னங்கறத சொல்லுங்க. கேக்குறா இல்ல? சொல்லு. நம்ம சொத்துல இது வரைக்கும் வாரிசு 3 பேர் தான் இருக்கீங்க. ஆனா நம்ம குடும்பத்துல தெரியாத வாரிசு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நமக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. அதுதான் ஜீவா. அவன் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலும் இந்த குடும்பத்து சொத்துல அவனுக்கும் பங்கு இருக்குன்னு எல்லாரும் எழுதி கொடுக்க உங்க மாமா முடிவு பண்ணிருக்காரு. என்னாச்சு? முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மாறாம சிரிச்சு கைய தட்டணுமா என்ன? அப்படிதான் எதிர்பார்க்கறீங்களா? இங்க பாருங்க, நீங்க பாட்டு சொத்தை அவன் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்வீங்க. அதுக்கு நான் வேற சம்மதிக்கணுமா? அதானே, நாங்க எப்படி சம்மதிக்க முடியும்? சொத்தை முழுசா அவன் பேர்ல எழுதி வைக்க போறாங்க. சொத்தை எழுதி பிரிச்சாலும் 3 பங்கா தான் பிரிக்க போறாங்க. அதுல புது வாரிசு ஜீவாவோட சேர்த்து 4 பங்கா பிரிக்கணும்னு சொல்றாங்க. வக்கீல் சார், அப்படிதானே? ஆமா, சார் சொல்றதும் கரெக்ட் தான். ஜீவாவுக்கு இந்த சொத்துல ஒரு பங்கு இருக்குன்னு எல்லாரும் அத்தாரிட்டி கொடுக்கணும். அதுக்கான ஃபார்மாலிட்டியை தான் சார் பண்ண சொல்லியிருக்காங்க. நானும் பண்ணிட்டு வந்துட்டேன். யாரை கேட்டு நீங்க இந்த முடிவு எடுத்தீங்க? நான் தான் உங்ககிட்ட கேட்காம முடிவு பண்ணிருக்கேன். குடும்ப கௌரவத்துக்கு பிரச்சனை வராம, குடும்ப சந்தோஷத்துக்கு எந்த பாதகமும் வராம இருக்கணும்னா நியாயமா ஜீவாவுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை அவனுக்கு கொடுக்கறது தான் தர்மம்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். என்னோட முடிவுக்கு நீங்க சம்மதிப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் இதை பண்ணிருக்கேன். யாருக்கெல்லாம் ஆட்சேபனை இருக்கோ அவங்க சொல்லலாம். அம்மா, நீ முதல்ல சொல்லுமா. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லப்பா. நீ நல்லது தானே செய்யற. சின்ன சித்தி பேசுறீங்க. கடவுள் புண்ணியத்துல நமக்கு நிறைய சொத்து இருக்கு. அந்த சொத்துல ஒரு பங்குங்கிறது பெரிய விஷயமே இல்ல. ஜீவா யாரு? அவன் நம்ம குடும்ப வாரிசு. பெரியப்பா எல்லாத்தையும் யோசிச்சுதான் எழுதி வைக்கிறாரு. அது எதுக்கு நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்க? ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? யார் ஊர்ல வந்து யாருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்க? இந்த சொத்துக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது.
நீ என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா என்ன வேணாலும் பேசலாம் நினைச்சிட்டு இருக்கியா? அம்மா இங்க பாரு, நான் இந்த குடும்பத்துல பிறந்தவ, எனக்கு பங்கு இருக்கு. பார்வதி என் தம்பி பொண்டாட்டி, அவளுக்கும் பங்கு இருக்கு, உரிமை இருக்கு. அத நாங்க பேசி தீர்த்துப்போம். இந்த விஷயத்துல நீ தலையிடாத. பத்மா, என்ன பேசுற நீ? அவ இந்த வீட்டு மருமக. அண்ணா, நீங்க இதுல தலையிடாதீங்கண்ணே. இவ என்னமோ இந்த வீட்டுக்கு பெரியவா மாதிரி எல்லாருக்கும் புத்திமதி சொல்லிட்டு இருக்கா. நான் சீனுவோட மனைவி தானே. இந்த குடும்பத்துல எனக்கு உரிமை இல்லையா? நான் பேசக்கூடாதா? நான் 4 வார்த்தை நல்லது கெட்டது சொல்லக்கூடாதா? ஓ, அப்படியா? சரிம்மா, இந்த குடும்பத்துல உனக்கு உரிமை இருக்குதா? அப்போ இந்த சொத்துலயே உனக்கு பங்கு இருக்குதா? நீ என் பையனோட மனைவின்னு சொல்லி சொல்றல்ல, அமெரிக்காவுல இருக்கிற உன் சொத்துல அவனுக்கு பங்கு இருக்குல்ல? இல்ல அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏய், உன் சொத்தை பத்தி பேசும்போது நீ அமைதியா நிக்கிறல்ல? அதே மாதிரி அடுத்தவங்க சொத்தை பத்தி பேசும்போது அமைதியா நிக்கணும். அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன அது இல்ல இது இல்லன்னு இழுத்துக்கிட்டு இருக்க? உன் சொத்துல என் பையனுக்கு பங்கு இருக்குன்னு இப்பவே எழுதி கொடு. எங்க சொத்துல ஜீவாவுக்கும் பங்கு இருக்குன்னு நாங்களும் எழுதி கொடுக்கறோம். ஏன் பார்வதி கூட எழுதி கொடுக்க சொல்றேன். என்ன பார்வதி? செய்யற நீ. ஏன் சொத்தை சீனுவுக்கு எழுதி வச்சுட்டா நீங்க இந்த சொத்துல ஒரு பங்கு ஜீவாவுக்கு எழுதி கொடுப்பீங்க தானே? அததானே இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்க. உன்னால எழுதி வைக்க முடியுமா? என்னம்மா முழிச்சிட்டு நிக்கிற? எங்க சொத்து விஷயத்துல அதே மாதிரி வாயை மூடிட்டு நில்லு. தப்பு பண்றீங்க அத்தை. நீ தான் பேச்ச மாத்திட்டு இருக்க. இங்க பாரு, நீ நல்லவளா இருந்தா முதல்ல உன் சொத்துல சீனுக்கு பங்கு இருக்குன்னு எழுதி கூட. என்ன திரு திருன்னு முழிச்சிட்டு நிக்கிற? நான் எழுதி 1.5 வருஷமாச்சு. மாயா என்ன சொல்ற? சீனு, நான் மனசார உன்னை கணவனா ஏத்துக்கிட்ட அந்த நாள்லயே என் சொத்துல பாதி பங்கு உனக்கு தானே நான் டாக்குமெண்ட் எழுதிட்டேன். என்ன சொல்ற மாயா? என்கிட்ட கூட சொல்லலையே இத. சொல்றதுக்கான சந்தர்ப்பம் வரல. என் சொத்துல பாதி பங்கு உன்னோடதுதான். ஏங்க 1.5 வருஷம் ஆச்சாங்க, நம்ம கிட்ட கூட சொல்லல பாருங்க. அத அவ கடமையா நினைச்சு செஞ்சிருக்கா. அத பெருமையா சொல்ல வேண்டான்னு நினைச்சிருப்பா. இப்போ சொல்ல வேண்டிய சூழ்நிலை சொல்றா. ஏய் மாயா, சும்மா வாயால வடை போட்டுட்டு இருக்காத. நாங்க ஜீவாவுக்கு சொத்தை எழுதி வைக்கணுங்கிறதுக்காக சீனுக்கு உன் சொத்தை எழுதி வச்சிருக்கிறதா பொய் சொல்லி மிரட்டிட்டு இருக்கியா?